ஆதவன் பாலாஜி. சாரி, ஆதவன் பாலாஜி சார். ஓகேங்களா? ஆதவன் பாலாஜி சார், தமிழ் சார், இவங்க லட்சுமி நாராயண் சார், இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எங்களை வந்து வழி நடத்துனாங்க. நாங்கள் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மணவாளன் சார், மணவாளன் சார். மணவாளன் சார். ஓகேங்க சார். ஏன்னா அவங்க தமிழில் பேசுங்காட்டி தமிழ் ஆசிரியர்னு நான் சொல்லியிருந்தேன். மணவாளன் சார் ஏன்னா அவங்கள எனக்கும் ஏஜ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க. நான் 30 இயர்ஸ் பிஃபோர் நான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனே மாறும். பட் ஆனாலும் நான் அவங்ககிட்ட இருந்து என்ன விஷயம் எடுத்துக்க முடியும், என்ன எடுத்து இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். அது எடுத்தங்காட்டியும் இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இன்னைக்கு நீங்க நாளைக்கு வந்து ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர முடியும். ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு மேல இருக்கிற அப்ளைன்னு சொல்றாங்க, டவுன்லைன் சொல்றாங்க, என்னோட ஏஜ்ல பெருசா இருக்காங்க, சின்னவங்களா இருக்காங்க அப்படின்னு பார்க்காம எந்த விஷயத்தை யார்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் வின் யுவர் லைஃப். நான் வந்து இது என்னோட பெரிய பழக்கம். அது ஒன்று என்னோட பையன்ட்டு இருந்து எடுத்துக்குவேன், என் பொண்ணுட்டு இருந்து எடுத்துக்குவேன், என் ஒய்ஃப்ட்டு இருந்து எடுத்துக்குவேன், இப்போ பேசுற சுமதி மேடத்திட்ட எடுத்துக்குவேன், லட்சுமி நாராயண் சார்கிட்ட எடுத்துக்குவேன். ஸோ அவங்ககிட்ட என்ன நல்ல பழக்கம் இருக்கோ அதை எடுத்துக்குவேன். அது என்னோட நல்ல பழக்கம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மற்றவங்ககிட்ட பார்க்குறப்ப எல்லாத்துக்கிட்டையும் கடவுள் வந்து குறை கொடுத்துப்பேன். என்கிட்டயும் குறை இருக்கும். நான் கருப்பாக பிறந்திருக்கலாம், என்னோட பிஹேவியர் சரியா இருக்கலாம், எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது இல்லையா? ஆனால் நான் பார்க்குற பார்வையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன பெஸ்ட் இருக்கோ அதை நான் எடுத்துக்குவேன். அந்த பெஸ்ட்டை எடுத்து நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் சன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என் சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். சன் வந்து ஒரு 13 இயர்ஸ். ஓகேங்களா? பொண்ணு வந்து ஒரு 7 இயர்ஸ். இப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமைக்காக பேசல. நான் என்ன விஷயம் நான் என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிப்பேன், அதனால ஆராய்ச்சி செய்வேன். பட் ஆனால் என்னோட சன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னையும் ஒரு விஷயம் எடுக்கிறாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் நிறுத்துவாங்க. ஒரு ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், வீட்டில் வந்து கொடுத்த ஸ்கூலில் கொடுத்தானா அதை முடிச்சுட்டு தான் நிறுத்துவாப்புல. அது நைட்டு 11 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும். அப்போ அது ஒரு நல்ல பழக்கம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப்ட்ட இருந்து எங்கள் அப்பா அம்மாட்ட இருந்து எல்லாத்துட்டையுமே சொல்லலாம். சரிங்களா? இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா ஒரு விஷயம் எடுத்தா முடிச்சிடணும் அப்படிங்கிறது அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். முடிக்காமல் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணாலோ நம்ம குழந்தைக்கு நல்ல விஷயம் பண்ணாலும் அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்கிறதுனா நம்ம பையன்ட்டு இருந்து எடுத்துக்கிறதா, நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறதா அப்படின்னு யோசிப்போம். அது இல்லை, நீங்கள் யார்கிட்ட இருந்த வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அதை செயல்படுத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் நிறைய பேர் படிப்பீங்க. ஸோ புக்ஸ் வந்து படிக்கிறதோட நிறைய புக்ஸ் படிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் படித்தாலும் அந்த புக்குக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கிறவங்க தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து புக்ஸ் படிக்கிறதோட புக்ஸ் படித்து அதை செயல்படுத்துகிறவங்கள கூட பழகுனா ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஒரு திறந்த புத்தகமும் ஆதவன் பாலாஜி சார், லட்சுமி நாராயண் சார், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனோவால் சார், அப்புறம் சரவணன் ப்ரோ, அப்புறமேட்டு சரவணன் ப்ரோ கூட நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து இருக்கிறப்ப இருந்த லீடர்ஸ். ஓகேங்களா? எல்லாத்து பேரும் சொல்லலாம், இந்த செஷன் ஃபுல்லாக அவங்க நேமே சொல்லலாம். ஸோ இவங்க எல்லா சப்போர்ட்டும் எடுத்துங்காட்டி தான் இப்போ நான் க்ரௌன் டேரக்டருங்கிற பொசிஷன் இருப்பேன். ஸோ ஒரு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 1 லேக் க்ரௌன் டேரக்டர் அப்படிங்கிற பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷன் அச்சீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து தக்க வச்சு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs வந்து இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஆவரேஜா என்னோட ஹையஸ்ட் இன்கம் 2,72,000. ஓகேங்களா? இப்போ யாருக்கெல்லாம் வந்து லேக்ஸில் இன்கம் வேணுங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லேக்ஸில் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த சும்மா அந்த 5,000 10,000 15,000 20,000 25,000 நான் வேலை செய்கிற இடத்துல கிடைச்சிரும். ஓகேவா? எனக்கு லேக்ஸில் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சண்டே, ஆடி 18 ஃபேமிலியில் கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் உட்காந்து பொறுமையாக கவனிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நன்றி. லேக்ஸ்க்கு வந்து பாருங்க, பணம் வருது அப்படின்னாலே 40 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணால் தானே பணமாச்சு வரும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுக்குலாம் 1 லேக் சாரை போட்டு விட சொல்லிடலாமா லட்சுமி நாராயண் சார் அக்கௌண்ட்ல இருந்து? ஓகேவா? அப்படின்னு 1 லேக் வந்துருமா? யாராருக்கெல்லாம் வேணும் வேணுங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை ஒரு ட்ரைனிங் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் அதுக்கு மட்டும்தான் டைம் கொடுக்கணும். புரியுதுங்களா? நான் இப்போ தான் வந்து வீட்டு வேலை செய்கிறேன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு ஒர்க் சொல்கிறாங்க அப்படின்னா
நீங்கள் இதுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் நான் வந்து என்ன சொல்லட்டும், நான் வந்து இதுக்காக டைம் கொடுக்குறேன் அப்படி. நீங்களே ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ அல்லது மற்றவங்ககிட்ட பேசிட்டோ ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டோ இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்கள் சீரியஸாக பண்ணல அப்படின்னு நினச்சிக்குவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? நான் சீரியஸாக சின்சியராக இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைனிங்ஸ் ஈவினிங் டைமில் இருக்கும் அப்படின்ட்டு அம்மா அப்பாவுக்கும் தெரியும். அம்மா கூட கூப்பிட மாட்டாங்க. எனக்கே அது ஒரு ஆச்சரியம். ஸோ எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நான் பேசுகிறப்ப சொல்கிறாங்க, ஏம்மா அன்னைக்கு கூப்பிடல, உடம்பு சரியில்லை, ஏம்மா கூப்பிடல அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா நீ இதை ஈவினிங் வந்து மீட்டிங்கில் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க மனசில் எவ்வளோ தூரம் பதிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கே ஃபேமிலியோட கோயம்புத்தூர் வந்துட்டேன் ஒர்க்குக்காக. அவங்க வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்துட்டு போவாங்க, பார்ப்பாங்க நான் என்ன பண்ணுறேன் ஏதுன்ட்டு. மெயினாக சண்டேனா வரவே மாட்டாங்க. ஏன்னா சண்டேனா நிறைய கால்ஸ் பேசுவோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. கூட வந்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு உங்களை பேச முடியாது அப்படின்னா, அப்போ அந்த புரிதல் வந்து நம்ம வீட்டுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸை சின்சியராக சீரியஸாக பண்ணணும். பண்ணாதான் அந்த ட்ரைனிங் டைமை இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க, செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க மனசுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். மேபி என் சன்னு டாக்டர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்பா மீட்டிங்கில் இருக்காங்க, அம்மா மீட்டிங்கில் இருக்காங்கன்ட்டு அதை புரிதல் வந்து எப்போ வரும்னா நம்ம டெய்லி கன்சிஸ்டண்டாக பண்ணும்போது தான் வரும். நிறைய பேர் என்ன நினைச்சிடறேன்னா, நான் மீட்டிங் பார்க்குறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஃபேமிலியில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ டெடிகேட்டடாக சின்சியராக இருக்கீங்களோ அதை பார்த்து தான் அவங்களால முடியும். ஓகேங்களா? அப்போ தான் ரிசல்ட் வரும். என்ன சொல்கிறது, உங்கள் லீடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக தோணும். ஓகே, லீடர்ஸில் சரி உங்கள் ஃபேமிலியிலையும். அப்போ என்னன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு இன்கம் கொடுத்தா தான் சக்ஸஸ் வரும். கரெக்டாக இல்லைங்களா? ஓகே, டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாரு. அடுத்து என்ன பண்ணணும்? டீமுக்கு நம்ம டீமில் இருக்கிறதுக்கு இந்த பிஸ்னஸை அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம வெஸ்டேஜ் பொருளை யூஸ் பண்ணணும். ஆமாவா இல்லைங்களா? இப்போ நான் ஹேண்ட் ரைஸ் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? 1,00,000 கேட்டேன், 39 பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கான டிப்ஸ் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ யாரெல்லாம் வந்து வெஸ்டேஜ் பொருளை யூஸ் பண்ணுறீங்க, வெஸ்டேஜில் நான் சேர்ந்துட்டேன் ப்ரோ, வெஸ்டேஜில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டு தான் டெடிகேட்டடாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மணி நேரம் வந்து ஒதுக்குறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வேல்யூபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைப்பேன் எப்பயுமே. அப்போ ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ட்ரைனிங்கில். இது வரைக்கும் நான் இருந்தேன் ப்ரோ, ட்ராவலில் இருந்தேன்னா ஓகே. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. நான் நிறைய விஷயம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது, எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சது இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறேங்கிற மாதிரி. ஓகேவா? டன். 45 மினிட்ஸ் இருக்கு. ஓகேங்க சார், ஓகே ஓகே. ஓகேங்களா? யாரெல்லாம் வந்து வெஸ்டேஜ் பொருள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, யூஸ் பண்ணவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். பாருங்க, நம்ம 80 பேருமே யூஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக. ஆனால் நம்மளுக்கு அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு சலிப்பு, ஒரு சோம்பேறித்தனம், தள்ளி வைக்கிறது. நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணலைன்னா என்ன, அவர் எப்படி பேசிடுவார் தானே, இந்த ஒரு சலிப்பு தான் நம்மளோட தோல்விக்கு காரணம். நான் இது சீரியஸாக கூட சொல்லுவேன், சின்சியராக சொல்லுவேன். என் டீமில் பேசும்போது அதுதான், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க. நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, நம்ம மைண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அலாரம் நீங்கள் வைக்கிறீங்க, அலாரம் வச்சோடனையும் எந்திரிச்சவங்க டெஃபினட்டாக லைஃப்பில் ஜெயிச்சவங்களா இருப்பாங்க. அலாரம் வச்சோடனே இந்த ஸ்னூஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் தள்ளி 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 போடுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். ஓகே, 50 மெம்பர்ஸ் வந்து பொருள் யூஸ் பண்ணுறீங்க. சுமதி மேடம் நோட் பண்ணிக்கோங்க, மீதி 30 பேர் யூஸ் பண்ணலையா. ஓகேங்களா? இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வெஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஒர்க்கு, வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணுற வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். பண்ணாமல் நான் வந்து இதில் சக்ஸஸ் பண்ண எப்படி பண்ண முடியும்? வெஸ்டேஜில் 400க்கும் மேற்பட்ட பொருள் இருக்குது. எல்லாம் என்ன வீட்டில் வாங்கி இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, லேப்டாப் மாதிரி 10 வருஷத்துக்கு ஒருக்கா வாங்குற பொருளா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், டீ தூள், காப்பி தூள், சோப்பு, சோப் பவுடர், ஹேர் ஆயில், ஃப்ளோ கிளீனரு, கரெக்டுங்களா? அது போக ஹெல்த் சப்ளிமெண்ட்டு, ஸ்பைலியூனா, ஆலோவேரா, நோனி, கிரில் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட், 82 மாசு, நானோடெக்கு, ப்ரோடெக்கு. ஓகேங்களா? அடுத்து பியூட்டி ப்ராடக்ட், லிப்ஸ்டிக்கு, மேக்கப்பு, ஐப்ரோ. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணால் தானே அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க. ப்ராடக்டே எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, நான் வெஸ்டேஜில் சேர்த்து விட்டாங்க, ஆனால் நான் சக்ஸஸ் பண்ணணும். எப்படி சக்ஸஸ் வரும்? ஃபஸ்ட்டு ஒர்க்கே அதுதானுங்க. ஐடி போடுறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணணும். கம்பெனி எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு 30 பிவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரும். ஏங்க, லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு
ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கல அப்படின்னா எப்படி வரும்? இப்போ போர் இருக்கு, வீட்டில் தண்ணி எடுத்துகிட்டே இருப்பீங்க வருஷத்துக்கு. ஒரு பாட்டில் தண்ணி உள்ளே ஊற்றி விட்டாதான் அது நீங்கள் வந்து ஒரு 1000 லிட்டர் 2000 லிட்டர் எடுக்க முடியும். கரெக்டாக இல்லையா? நான் அதை பண்ணாமல் நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், தண்ணி பிடிச்சி ஊற்ற மாட்டேன், மோட்டர் போட்டால் ஓடணும் அப்படின்னு எப்படி ஓடும்? இப்போ நீங்கள் வெஸ்டேஜில் வரீங்க, மனப்பூர்வமாக இந்த கம்பெனி பிடிக்கணும் அப்படின்னா இதில் உள்ள ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், யூஸ் பண்ணணும். நான் கண்ணில் பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூர் இருக்கீங்க, ஈரோட்டில் இருக்கீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. இப்போ கோயம்புத்தூரில் சொல்கிற ஃபேமஸான ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா. அன்னபூர்ணா நான் போய் லஞ்ச் சாப்பிட்டேன்னா ஒரு 120 ருபீஸ் வரும். இப்போ நார்மலாக எல்லா ஊர்லேயும் அவ்வளோதான் இருக்கும், ஓகேங்களா? 120 115 வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போய் ஏசியில் சாப்பிட்டேன்னா 150 ருபீஸ் வரும். இப்போ இந்த 150 ருபீஸு யார் வேணா போய் சாப்பிட முடியும். ஆனா வெளியே இருந்துகிட்டே நிறைய பேர் என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னா, ஐயோ இந்த ஹோட்டலு ரொம்ப பெருசு, இதுல சாப்பிட்றோன்னா பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க, ஏழைகள்லாம் போய் சாப்பிட முடியாதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாம் ஏழைன்னு சொல்ல மாட்டோம், மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவான், நம்ம தான் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறோம், நம்மளால போய் சாப்பிட முடியும்னு நினைச்சு உள்ள போவோம். இதே ஒரு அதுக்கு மேல இருக்கவங்க அப்பர் கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா போய் சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியும் 150 அப்படிங்கிறது கரெக்டா? அப்ப எல்லாராலையுமே அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியும். ஆனா நம்ப என்ன நெனைச்சிடுறோம், இதுல ஏழையா இருக்கிறோமா, மிடில் கிளாஸா, அப்பர் கிளாஸா நீங்க பார்த்துக்கங்க. வெளிய இருந்தே நீங்க ஹோட்டல்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, போய் உள்ள சாப்பிட முடியாது. இப்ப அந்த ரூ. 150 காசு எல்லாத்துட்டயும் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அந்த மனசு நம்ம போய் சாப்பிடணுங்கிறது. மாசத்துல ஒருக்கா போய் சாப்பிட போறோம். கரெக்ட்டா? இத வந்து பண்ண முடியாதா? பண்ணலாம். எல்லாத்தாலயும் பண்ண முடியும், ஏழையா இருக்கிறவங்க. அதே மாரி தான் வெஸ்டேஜ்ல நீங்க வந்து இப்ப இன்கம் பண்றீங்க. இன்கம் பண்ணணும் அப்படின்னா, பிசினஸ்ல நான் சேர்ந்துட்டேன். யாராவது ஒரு நண்பர் மூலியமா நீங்க வந்து அறிமுகமாயிருக்கலாம். யார் வேணா இருக்கலாம். நான் இப்ப எனக்கு இந்த பிசினஸ சொல்லிக் குடுத்தவங்க என் கூட இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதே மாரி நான் இந்த வாய்ப்பு குடுத்தவங்க என் கூட இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா நான் இந்த பொருள கன்டினியூவா கன்சிஸ்டன்சி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் என்னுடைய சக்சஸ்க்கு காரணம் அப்படின்னு நினைப்பேன். நான் யூஸ் பண்ணாத ஒண்ண மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்க லேடீஸ் இருக்கீங்களா? வுமன்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வுமன்ஸ் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வுமன்ஸ் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சூப்பர் கிரேட். காலையில சமைக்கிறத விட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ட்ரைனிங்காக இந்த பிசினஸ்க்காக வந்திருப்பீங்க. சூப்பர் கிரேட். ஆல்மோஸ்ட் ஒரு சீக்கிரம் வுமன்ஸ் இருக்கிறீங்க. ஓகே டன். ஓகே கிரேட். ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 84 மெம்பர்ஸ்ல 33 மெம்பர்ஸ் வந்து வுமன்ஸ் இருக்கீங்க. கிரேட். இப்போ நான் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஷேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? பியூட்டி ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிபி கிரீம்ல இருந்து லிப்டிக்கு, ஐப்ரோ எங்கேயாச்சும் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா உங்களை பார்த்து அவங்க கேட்கணும். ஓகேவா? இப்போ வந்து பிரைட்னிங் க்ரீமு இதெல்லாம் இருக்கும். கரெக்டா? மேக்கப் ஐட்டம் நிறைய இருக்கும். என்னம்மா நீ மேக்கப் போட்டிருக்க, என்ன விஷயம் பண்ணிட்டு வந்திருக்க, எப்பயுமே நீ இப்படி இருக்க மாட்டியேப்பா, இந்த மாதிரி உன் ஃபேஸ் வந்து நீ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும், நீ ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் அந்த மாதிரி எதாவது தானே போடுவ, என்ன திடீர்னு வந்து உன் ஃபேஸ் வந்து இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும்னா நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாதானே அது ரிசல்ட் வரும். இப்போ என்னோட ஒய்ஃப் வந்து நான் வந்து ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடிலாம் அவங்க மேக்கப்பே போட மாட்டாங்க. எனக்கே தெரியும். ஃபேர் அண்ட் லவ்லி அல்லது சம்திங் ஃபேரவர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதுவும் விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க கிராமம். வீட்ல இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்க பண்ணாண்டு. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுன் அண்ட் எபோவ்க்கு வந்து ஆனுவல் அவார்ட் ஃபங்ஷனுக்கு முன்னாடி தீபக் சூட் சார் வந்திருந்தாங்க. இந்த விஷயமே அவரு சொன்னாரு. இப்ப நான் சொல்ற விஷயம் தீபக் சூட் சாரு. நீங்க மேக்கப் போடாம, லிப்டிக் போடாம உங்க ஊர்ல எப்படி பண்ண முடியும்? இப்ப ராஜஸ்தான்ல பாருங்க, சேட்டுங்க எல்லார் வீட்லயும் மேக்கப் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் போட்டத பார்த்து அவங்க ஃபேமிலியே பண்ணுவாங்க. அப்ப நம்ப இந்த கலாச்சாரத்துல கொண்டாடணும், ஒரு பிசினஸ் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ப போடணும். நம்பளே அத தெய்வ குத்தமாட்ட பார்க்குறோம். லிப்டிக் போட்டா எங்க ஊர்ல ஏதாவது சொல்லிருவாங்களோ? யார் என்ன சொன்னா என்னங்க? நம்பளுக்கு புடிக்குது அத செய்றோம். லைஃப் ஒண்ணு தான். உங்க ஹஸ்பண்ட்ட கேட்கணும். உங்க அத்தை, மாமா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்கணும். அவ்வளதான். நான் இந்த மாரி பிசினஸ் பண்றேங்க. எனக்கு மேக்கப் பண்ணலாம் இல்ல. இத்தன நாளா நான் பண்ணல. இந்த பிசினஸ்ல நான் இத பண்ணா தான் இத மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். நான் போய் ஒவ்வொருத்தர்ட்டயும் இத பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அப்ப நீங்க மேக்கப் போட்டா தான், உங்கள பார்த்து மத்தவங்க கேட்பாங்க. இது என்ன ப்ராடக்ட்? என்ன யூஸ் பண்ற? அப்படின்ட்டு. எத்தனையோ பேத்துக்கு பிம்பிள்ஸ் இருக்கும். ஃபேஸ்ல வந்து அந்த கருவளை இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இங்க இருக்கா இல்லைங்களா? அத நீங்க யூஸ் பண்ணாம மத்தவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுவீங்க? நான் மேக்கப்பே போட மாட்டேன் ப்ரோ. சுமதி அம்மா நீங்க பார்ப்பீங்க ஸ்டோர்ல. டெய்லி மேக்கப் போட்டு வராங்களா?
ஆமாவா இல்லைங்களா? அவங்க ஏஜுக்கு இப்போ வந்து மேலே ஒரு 50 ப்ளஸ் 60 ப்ளஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணிட்டு வராங்க. நீங்க எத்தனை பேர் பண்றீங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க உமன்ஸ். 50 சார் பிளஸ் நான் மேக்கப். சொல்றீங்க நியாயம், 60 பிளஸ் ரொம்ப அதிகம் யுவராஜ். சரி சரி சரி, இல்லை தெரியலங்க சார், அதான் சொன்னேன். சரி ஓகே. சாரி, ஓகே 15 வச்சுக்கோங்க. என்றும் 15 வச்சுக்கோங்க. சாரிங்கம்மா. ஓகேங்களா? இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ அவங்க ஒரு மேக்கப் போட்டு அந்த ஸ்டோர்ல உட்காந்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நான் எப்போ பார்க்கும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு எந்தூசியம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ஆர்வம். இப்போ இதுல இருக்கிற நீங்க யாராச்சும் வந்து 50 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா ஓகே. அப்போ 50 வயசு கீழ இருக்க நீங்க அந்த ஆர்வம் இருந்தா மட்டும் தானே பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். நான் ஏன் மேக்கப் போடணும்? எனக்கு அந்த பழக்கம் இல்ல. இங்க பழக்கம் வர்றதுக்கு தானே இந்த பிசினஸ்ல வந்திருக்கேன். பணம் வர்றதுக்கு தானே. ஏதாவது பழக்கவழக்கத்த சேஞ்ச் பண்ணா தானே சக்சஸ் வரும். ஆமாவா இல்லைங்களா? நான் எந்த ஒரு பழக்கவழக்கமும் மாத்திக்க மாட்டேன். ஆனா எனக்கு வெற்றி வரணும். எப்படி வரும்? கரெக்ட்டுங்களா? நெறைய பேர் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து எதையும் மாத்திக்க மாட்டேன். ஆனா கடவுள் மட்டும் எனக்கு குடுக்கணும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, என்ன வேணுமோ, அத மத்தவங்களுக்கு குடுத்தா தான் கடவுளே உங்களுக்கு குடுப்பாரு. நீங்க எதுவுமே உங்களுக்கு மத்தவங்களுக்கு குடுக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் கடவுள் எப்படி குடுப்பாரு? கரெக்ட்டா இல்லையா? நீங்க எதா மத்தவங்களுக்கு குடுத்தா தானே உங்களுக்கு குடுப்பாரு. இப்ப நான் இருக்கேன். கடவுள் எனக்கு ஒரு நல்ல லைஃப் குடுத்திருக்கிறாரு. கரெக்ட்டுங்களா? வெஸ்டேஜ் மூலியமா. இப்ப இத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். நான் மட்டுமே நல்லா இருக்கணும். எப்படி நல்லா இருக்க முடியும்? ஸோ, ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு குடுக்குறாங்க. ஒரு விஷயம் நல்லது தெரியுதுன்னா, அத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒண்ணும் இல்லைங்க. நீங்க போய் பக்கத்தால கடையில போய் ஒரு பப்ஸ் வாங்குறீங்க. அத பேசுறீங்க. துணி எடுக்குறீங்க, பேசுறீங்க. ஜிலேபி கடை புதுசா வந்திருக்குது, பேசுறீங்க. காய் கடை கம்மியா வந்திருக்குது, கீரை கடை வந்திருக்குது. இதெல்லாம் பேசுறீங்க. அதனால நம்மளுக்கு ஏதாவது யூஸான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நம்ப பண்ற தொழில, "ஐய்யயோ! நான் போய் இத பத்தி பேசுறதா? வெஸ்டேஜா?" அப்படின்னீங்கன்னா, சக்சஸே பண்ண முடியாதுங்க. ஏங்க இன்னைக்கு நம்பர் 1 பணக்காரர் ரிலையன்ஸ் அம்பானி. இன்னைக்கு வந்து பாருங்க, காலையில 7 மணிக்கு கடை திறக்கிறாரு, நைட்டு 10 மணிக்கு. ரிலையன்ஸ் ஸ்டோர் எல்லா பக்கம் வந்துருச்சு. மேபி இங்க கோயம்புத்தூர்ல, ஈரோட்ல முன்னாடி கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ன்னு ஒருத்தர் வச்சிருந்தார். திருநெல்வேலிக்காரரு. அவருக்கு 2 டாட்டர். அவங்கள அடிச்சு தூள் கிளப்பிட்டு இப்ப ரிலையன்ஸ் அம்பானி தான். இப்ப பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா ரூ. 1000 அரிசி வித்துட்டு இருக்காங்க. உங்க ஊர்ல இருக்கா? இதுவாச்சும் கேட்கறேன். அட்லீஸ்ட் வெஸ்டேஜ் பொருள் தான் வாங்கல. எல்லா ரிலையன்ஸ் ஸ்டோர்ல என்ன பண்ணிட்டாங்க, ரூ. 1000 அரிசி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரூ. 1029 25 கிலோ இது. உங்க ஊர்ல வந்திருக்கா? ரிலையன்ஸ் ஸ்டோர்ல இருக்கு. இருக்கா? குடுத்துட்டான். பொன்னி அரிசி வந்து ரூ. 1029 26 கிலோ. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பல்க்கா எடுக்குறாங்க, எல்லா ஸ்டோருக்கும் குடுக்குறாங்க, போறாங்க. அதே மாரி தாங்க. அவங்க சம்பாரிக்கிறதுக்கு, அவரு வருமானம் பண்றதுக்கு பண்றாரு. வெஸ்டேஜ்ல நம்மனால இப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாதுன்னு, அவங்க கம்பெனி வந்து ப்ராடக்ட்ட நம்மளுக்கு குடுக்குறாங்க. அத நம்ப மூலியமா மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். கரெக்ட்டா இல்லைங்களா? அத பண்றதுக்கு தான் இவ்வளோ விஷயம் பண்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு ஹெல்த் சப்ளிமெண்ட் குடுக்கலாம். சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாம யாராச்சும் இருக்காங்களா? கை, கால் வலி, சரிங்களா? மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாபுக்கு போற வுமன்ஸ்க்கு பிசிஓடி ப்ராப்ளம். கரெக்ட்டா இல்லைங்களா? நம்ம அம்மாவுக்கு, சிஸ்டருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். சத்தாவரி மேக்ஸ் குடுக்கலாம். இதெல்லாம் இவருக்கு, இதெல்லாம் யாரோ வேறவங்களுக்கு நெனச்சுட்டு நம்ம விட்டுர்றோம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம நல்லது நெனச்சாவே போதும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும். பிசினஸ் பிவி இன்கிரீஸ் ஆகும். கரெக்ட்டா இல்லைங்களா? பிசினஸ் இன்கிரீஸ் ஆகணும். கடவுளே! கடவுள் வேண்டிக்கிட்டு காலையில 6 மணிக்கு வந்து 5 மணிக்கு சார் வந்து மிராக்கிள் மார்னிங் செஷன் வைக்கிறாங்க. மேஜிக் மார்னிங் சாரி. ஓகேங்களா? மேஜிக் மார்னிங் செஷன் வைக்கிறாங்க. வந்து கோல்ஸ வந்து வேண்டுறீங்க. அது நடக்கணும் அப்டின்னா, அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ, அதன் மூலியமா தானே ரிசல்ட் வரும். உலகின் தலை சிறந்த சொல் செயல். கரெக்ட்டா? அதுக்கு காலையில 5 மணிக்கு நம்மள எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறாங்க. அப்ளைன் வேற கூப்பிடுறாங்கப்பா, ட்ரெய்னிங் வந்துட்டேன் அப்டின்ட்டு. கரெக்ட்டா? அந்த ட்ரெய்னிங் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம்? யாரெல்லாம் ஆக்ஷன் எடுக்குறீங்க? டெய்லியும் ரெகுலரா கன்சிஸ்டன்ட்டா வந்து, நான் வந்து இந்த பிசினஸ நான் வந்து மத்தவங்களுக்கு டெய்லி ஒருத்தருக்காச்சும் நான் குடுத்துர்றேன் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் கொஸ்டின் கேட்கலாம்ல? ஏன்னா கேக்கலாம் எனக்கு வந்து கேக்கலாம் சரி ஓகே. கேக்க ஐய்யயோ! என்னடா இது கேட்காத கேள்விக்கு இது கேட்டேனே என்னமோன்னு எனக்கு ஒரு பயம் ஆயிருச்சு. டெய்லி இந்த பிசினஸ் சார் நான் வந்து ஏற்கனவே 9 டூ 9 ஜாப்ல இருக்கேன். நான் எவ்வளோ பிஸி தெரியுமா? நீங்க அந்த 9 டூ 9 ஜாப் போக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிசினஸே வந்திருப்பீங்க. கரெக்ட்டா இல்லையா? அப்ப அத பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். 9 டூ 9ன்னா காலையில 6 மணிக்கு எந்திரிங்க. போய் ஒரு 2, 3 பேத்துட்ட பேசுங்க. நான் இருக்கிறது கிராமமா, விவசாயத்த பேசுங்க. வீட்ட சுத்தி இருக்கிறவங்ககிட்ட பேசுங்க. பேசலாமா இல்லைங்களா?
நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் ₹1,00,000 வரணும். எப்படி வரும்? நான் இப்போ மறுபடியும் கேட்குறேன், ஓகேவா? இதை வந்து டெய்லி ஒருத்தருங்கிறது 2 பேர் 3 பேராச்சும் குறைஞ்சபட்சம் மற்றவங்ககிட்ட பேசுங்க, ஓகேவா? இங்கே இருக்கிற 85 பேருக்கு என்னுடைய ரெக்வஸ்ட், நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும், நீங்களும் வந்து இது மாதிரி வந்து ஒரு க்ரௌன் அச்சீவ் பண்ணணும், இன்கம் பண்ணணும், லேக்ஸில் வரணும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு இன்கம்லாம் வேண்டாம், இந்த மாதிரி தான் எல்லா லீடருமே சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னா பார்த்துட்டே இருங்க. மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு பின்னாடி சேர்றவங்களும் இந்த இடத்துக்கு வருவாங்க, ஆனால் நீங்கள் அதே இடத்துல இருப்பீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குறேன், யாருக்கெல்லாம் வந்து 1 லேக் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் நான் பேசிட்டேன், அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. யாருக்கெல்லாம் 1 லேக் இன்கம் வேணும் நான் சொல்லித்தரேன், அதுக்கு தான் மெயினாக வந்திருக்கேன். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் 1 லேக் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் வந்து இடம் இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க, சரியா? எனக்கு ஒரு 5,000 10,000 போகுதுன்னா ஓகே, டன், சூப்பர், கிரேட். ஒரு 35லேருந்து 48 பேர் வந்து அதிகமாயிருக்கீங்க, 13 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கீங்க. இன்னமும் ஒரு 35 பேத்துக்கு எனக்கு பணம்லாம் வேண்டாங்க, வெஸ்டேஜில் வந்துட்டேன், ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறேன், என் லைஃப் நல்லா இருக்கு, ரொம்ப அருமை, மகிழ்ச்சி, அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வெஸ்டேஜ்னா ஹெல்த்து, வெல்த்து. இவ்வளோ நேரம் நான் ஹெல்த்தை பற்றி பேசிட்டு இருந்தேன். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஐஸ்வர்யமாகணும், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஓகே, வெல்த்தி ஆகணும் அப்படின்னா வெஸ்டேஜில் சேரும் போதில் நான் வந்து ₹1,00,000 இன்கம் பண்ணலாம் வரலைங்க, நல்லா நினச்சிக்கோங்க. நானோ என்னோட டீமில் இருக்கிற நபர்களோ சரௌண்ட் சார் டீம்லையோ நிறைய பேர் நல்லா இன்கம் பண்ணுறாங்களே அப்படின்னா யாரும் சேரும் போதில் வந்து ₹1,00,000 இன்கம் பண்ண யாரும் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம். நான் என்ன தெரியுமா நினச்சிட்டு வந்தேன், நான் ஒரு பிஸ்னஸில் இருக்கேன், ஒரு வீட்டு வாடகை கொடுக்கணும் கோயம்புத்தூரில், ஒரு ₹8,000 10,000 வரும், இந்த வாடகையை இதில் எடுத்து கொடுக்கணும், அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய சைடு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த சைடு ஒர்க்கில் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு இன்கம் கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் சைடாக பண்ணலான ஒர்க்கை எனக்கு லைஃபே மாற்றி கொடுத்தது வெஸ்டேஜ் தான் அப்படிம்பேன், ஓகேங்களா? ஒரு 1 இயர் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பண்ணணும், ஓகேங்களா? அது மாதிரி நண்பர்கள் அமைச்சாங்க, நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க, அந்த ஐடியாஸை எடுத்து ஒர்க் பண்ணோம், இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சக்ஸஸ் இன்றைக்கி கண்டினியூவாக இருக்குன்னா அதை மற்றவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதனால் இந்த இடத்துல நான் இருக்கேன், ஓகேங்களா? இதே டீமில் இப்போ நீங்கள் இந்த 85 பேரை பாதி பேர் வந்து என்ன பாசிட்டிவாக பேசுவீங்க, பாதி பேர் நெகட்டிவாக பேசுவீங்க. இப்போ உமன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் சொல்லியிருந்த மேக்கப் போலிங்கிறப்ப என்ன திட்டி கூட இருக்கலாம், ஆனால் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழி தான் நான் சொல்லித்தர முடியும். யாருக்கு வந்து ஏன்னா அதுதான் கேட்டிருந்தாங்கன்ற லட்சுமி நாராயண் சாரும் சரி சுமதி மேடம் பேசுகிறப்ப, சார் வரவங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் சொல்லித் தரீங்களோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ 85 பேர் நீங்கள் லைனில் பார்ப்பீங்க, யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம், சரியா? காலையில் அந்த 1 மணி நேரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, 51 பேர் வந்து சொல்லியிருக்கீங்க 1 லேக். மீதி இருக்கிறவங்க லெஃப்ட் ஆகிக்கலாமா? ஏன்னா நான் 1 லேக் வாங்குறவங்கள தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிறவங்க லெஃப்ட் ஆயிருங்க. ஏன்னா ஹேண்ட் ரைஸே பண்ணல, ஜூமில் இருந்து என்ன யூஸு? உங்களுக்கு தான் பணம் வேண்டாம்ல, லெஃப்ட் ஆகிக்கலாமா? ரிமூவ் பண்ணிருட்டா எல்லாத்தையும், மீதி இருக்கிற 30 பேர்த்த. என்னடா அது இவனை ஒரு நாள் பேச விட்டு இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சா மட்டும்தான் அப்படியே டப் இதில் டப்னு 2 பேர் அப்படியே 2 பேர் டப் டப்னு வெளியே போயிட்டாங்க யுவராஜ். போட்டு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி, என்னன்னா ஒரு விஷயத்த சின்சியராக சீரியஸாக பண்ணணும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? ஓகே, டன். கோச்சிக்காதீங்க, கோவம் எல்லாத்துக்கும் வரும், கோவத்தோட பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ₹1,00,000 சம்பாதிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் காலையில் வந்து, அதை நான் கேட்குறதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் உண்மை இல்லை, பொய் அப்படின்னு நினைப்பீங்க, உண்மைதாங்க. என் லைஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு, அதனால நான் இங்கே சொல்ல வந்தேன், ஓகேங்களா? ஏன் நான் வெளியே போங்க அப்படின்னு நான் சொன்னா எனக்கு அது உரிமை இல்லை தான். ஏன்னா நீங்கள் இப்போ ₹1,00,000 நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை செய்யவே மாட்டேன்னா யூஸே இல்லை, கரெக்டாக இல்லைங்களா? நான் வரேன், ட்ரைனிங் பார்க்குறேன், மீட்டிங் பார்க்குறேன், ஆக்ஷனே எடுக்க மாட்டேன், ஹேண்ட் ரைஸே பண்ணல. எனக்கு தெரியல சார், நான் புதுசாக வந்திருக்குன்னா நான் அக்செப்டட். மேபி அந்த மாதிரி சில பேர் இருப்பீங்க, படிக்காமல் இருப்பீங்க, ஓகே. ஸோ 1 லேக் இன்கம்க்கு ஃபஸ்ட்டு 1 லேக் வேணும், ஓகேங்களா? என்னோட ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறேன், 1 செகண்ட். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, டன். ஹவு டு அச்சீவ் யுவர் கோல்ஸ்? எப்படி வந்து 1 லேக் வாட் எவர் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, நான் அதிகமாக சொல்லலை சார். முதல்ல 5,000 வரட்டும், 5,000 தான் உங்களோட கோல்னு வச்சுக்கோங்க. 10,000 வேணும், 10,000 போட்டுக்கோங்க. சேட்டில் போடுங்க உங்களுக்கு என்ன இன்கம் வேணும். அடுத்த ஒரு 3 மந்த்ஸில் எனக்கு வேணும் சார் 5,000 10,000 அப்படின்ட்டு. ஸ்க்ரீனில் வந்து மேம் அந்த ஸ்க்ரீன் இதை ஆஃப் பண்ணுங்க, ஒரே சார்.
ஸ்க்ரீன் எதுவும் ஆஃப் பண்ண சொல்றீங்க? நம்ம எதுவும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலையே. இல்ல இல்ல அவங்க ஒரே நிமிஷம் நானே பண்றேன் இருங்க. ஒயிட் போர்டு ஆஃப் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஓகே டன். ஓகே சூப்பர். ஸோ இந்த 1 லேக் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் 20,000 அடுத்த ஒரு 3 மந்த்ஸ்ல என்ன எய்ம் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு 5,000 ரூபாய் இன்கம்குள்ள வரணும். வந்த வாட்டி தான் உங்களுக்கு அந்த 1 லேக் 10,000 2,000 சாரி 1 லேக்லாம் மனசுக்குள்ள வரும். ஏன்னா நீங்க எந்த இன்கமுக்குள்ளும் வரல அப்படின்னா நம்ம நம்மளுக்கு என்ன ஆகும் தெரியாது இல்லையா? நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சின்ன விஷயத்தை நம்பினாதான் அடுத்து பண்ண முடியும். ஓகே எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நீங்க கோல்ஸ் வச்சுட்டு போறப்ப எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு பாதையா இருக்காது. ஓகேவா? டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் லீட் பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். இந்த டிஃபிகல்ட் ரோடு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். இப்போ நீங்க வெஸ்டேஜ் வந்து நீங்க இருக்கிற ஊர்ல மத்தவங்க யாருமே பண்ணல. ஓகேவா? அப்போ அந்த பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணா தானே சக்சஸ் பண்ணுவீங்க. எங்க ஊர்ல எல்லாருமே வெஸ்டேஜ்ல சேர்ந்துட்டாங்கப்பா. அப்ப நீங்க சக்சஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப நம்மள மாதிரி ஒரு சிலர் சேருவாங்க, சேராம இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிசினஸ் எஜுகேட் பண்ணாதான் சக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஏன் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வேணுங்கிற கோல் இருந்தா தானே அது கிடைக்கும். எனக்கு என்ன வேணும்னு தெரியல. கடவுளே நான் போய் போறோம். எனக்கு நல்லது கொடு, எல்லாத்துக்கும் நல்லது நட. அவ்வளவுதான். நல்லது நடக்கும். ஆனா உங்களுக்கு என்ன வேணும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு தெரிஞ்சா தானே அதுக்கான பாதைக்கு போவீங்க. இப்போ நான் இருக்கேன். நான் இங்கிருந்து ஆம்பூர் வரணும். ஓகேங்களா? அப்ப ஆம்பூர் நான் வரணும் அப்படின்னா ட்ரெயின் எந்த ட்ரெயின் போகும்னு பார்க்கணும். அந்த ட்ரெயின்ல டைமுக்கு கரெக்டாக போய் பிக்கப் பண்ணணும். ஏறினாதான் இப்போ ஒரு 11 வந்து ஆம்பூர் கோயம்புத்தூர் ட்ரெயின் போகுதுன்னா நான் 6 இங்கே ஏறணும். 11 இறங்கும். அப்பதான் என் டெஸ்டினேஷன் அடைய முடியும். நான் சும்மா நினைச்சிட்டு வீட்லயே படுத்திருந்தேன்னா அந்த இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்ப நம்ம எங்க போறோம், எங்க போகணுங்கிற தெளிவு இருக்கணும். எதுக்காக நான் ஆம்பூர் போறேன் அப்படின்ட்டு. ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ட்ரைனிங் நான் பண்ணிட்டு இருந்தேன் அங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு பிளானிங் இருந்தா மட்டும்தான் நடக்கும். அப்ப உங்களுக்கு என்ன வேணுங்கிற கோல்ஸ் இருந்தா தான் தெளிவா இருந்தா மட்டும்தான் சக்சஸ் வரும். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் கிளியர் கோல்ஸ் ஸ்மார்ட் ஸ்பெசிபிக் மெசரபிள் அச்சீவபிள் ரிலவென்ட் டைம் ஃபவுண்ட். அதாவது இது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருக்கணும், மெசரபிளா இருக்கணும். அது வந்து நீங்க அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ரிலவெண்டா இருக்கணும், டைம் கொடுக்கணும். அப்பதான் அந்த கோலை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸ்மார்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்மார்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பெசிபிக் மெசரபிள் அச்சீவபிள் ரிலவென்ட் டைம். நான் இந்த டைமுக்குள்ள இதை நான் அச்சீவ் பண்ணணும். இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு சண்டே, அடுத்த ஒரு வாரம், இப்போதான் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகி டே 2. ஓகேங்களா? டே 1க்கு என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த டே 2ல இருந்து அடுத்து செப்டம்பர் 1 வரையும் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். கரெக்டா? மெசரபிள்னா நீங்க என்ன பண்றாங்கிறத உங்களை திரும்பி பார்க்கணும். ஒரு வீக்கு ஒரு மந்த்லி உங்களை திரும்பி பார்க்கணும். நான் டெய்லி பார்க்கறதுக்கு எனக்கு டைம்ல, அட்லீஸ்ட் வீக்லி, அட்லீஸ்ட் மந்த்லி. ஓகேங்களா? சின்ன சின்ன டாஸ்க் வச்சு அச்சீவபிள் பண்ணுங்க. இப்போ மார்னிங் வந்து 5 அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்களா? அதை சந்தோஷப்படுங்க. எத்தனை பேர் 5 மணிக்கு எந்திரிக்க போறாங்க? நீங்க எந்திரிச்சிருங்க, சந்தோஷம். ஸோ உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வேலையை டைமுக்குள்ள முடியுங்க. டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து ஸோ பிரேக் டவுன் கோல்ஸ் இன்டு மேனேஜபிள் டாஸ்க். ஸோ உங்க கோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் யுவர் கோல்ஸ் இன்டு ஸ்மாலர் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் டு மேக் தம் மோர் மேனேஜபிள். சின்ன சின்னதாக பிரேக் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு 24 ஹவர்ஸ்னா இந்த டைம்ல இந்த ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறதோட சின்ன சின்னதாக குட்டி குட்டியா டாஸ்க் வச்சு பண்றப்ப அது சந்தோஷமா இருக்கும். நீங்க ஜாபுக்கு போறீங்க, ஓகே 9 to 6 போறேன், ஈவினிங் வரேன். ஈவினிங் டைம்ல நான் என்ன பண்ண போறேன், யார்கிட்ட பேச போறேன், எதுக்காக பேச போறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கணும். கரெக்டா? அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்க சொல்றதை நீங்களே கேட்கணும். விஜய் சொல்லுவார்ல, நான் சொல்றதை நானே கேட்க மாட்டேன் என் பேச்ச, அப்படி இருக்கக்கூடாது. நீங்க சொல்றது நீங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட். நாம எல்லாம் என்ன நினைச்சிடறோம், நான் சொல்றது என் டவுன்லைனே கேட்க மாட்டேங்கிறேன்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. நீங்க சொல்றது நீங்க கேட்டாவே உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சின்ன சின்ன குட்டி குட்டி டாஸ்க் வச்சுக்கோங்க, அதை அச்சீவ் பண்ணுங்க. அது சந்தோஷம் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இப்பதான் வந்து நியூ ஜாயினரா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு வர ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாஸ்டா டேட் அச்சீவ் பண்ணுங்க. அடுத்து அடுத்து உங்களுக்கு கீழே ஃபாஸ்டா டேட்டை பண்ண வைங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் பண்ணணும். இந்த பிசினஸ்ல என்னென்ன பண்ணுமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிங்க. மற்றவங்ககிட்ட இதை பத்தி சொல்லணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்குங்க. சின்ன சின்னதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. சரியா? வெஸ்டேஜில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். ஆனால் சக்ஸஸ் பண்ணலாம். அதை நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்வேன். 5 வருஷம் ஆனாலும் சக்ஸஸ் பண்ணலாம். நான் அடித்து சொல்வேன். ஓகேவா? ஒரு ஹேபிட் பழக்க வழக்கம் மாறுறதுக்கு 21 நாட்கள். ஆனால் அந்த 21 நாட்கள் எல்லாத்துக்கும் மாறுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தருக்கு 30 நாள் ஆகும், ஒருத்தருக்கு 40 நாள் ஆகும், ஒருத்தருக்கு 60 நாள் ஆகும், ஒருத்தருக்கு 90 நாள் ஆகலாம், ஒருத்தருக்கு 210 நாள் கூட ஆகலாம். ஆனால் பழக்க வழக்கம் மாறும். எப்போனா கன்சிஸ்டண்டாக பண்ணுறப்ப. ஓகேவா? அது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வைக்கிறப்ப வச்சு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளான். ஸோ உங்களுக்கு outline the steps you need to take achieve the each task. Schedule these steps into your daily or weekly routine. டெய்லி என்ன பண்ண போறேன், வீக்லி என்ன பண்ண போறேங்கிற பிளான் இருக்கணும். பிளான் இருந்தால் தான் சக்ஸஸ் வரும். கரெக்டாக இல்லைங்களா? என்கிட்ட பிளானே இல்லை. காலையில் எந்திரிக்கிறேன், ஆஃபீஸ்க்கு எப்போ வேணா வாங்க, உங்கள் ஓனர் சொல்வார்ல, நீங்கள் எத்தனை மணிக்கு வேணா வாப்பா, போவீங்களா கரெக்ட் டைம் காலையில் 9-10 மணிக்கு? சொல்லுங்க. யாரெல்லாம் கரெக்டாக ஆஃபீஸ் டைமுக்கு போறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் ஆஃபீஸ் டைம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா நான் ஆஃபீஸ் டைம் கரெக்டாக போகிறேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சூப்பர் கிரேட். நிறைய பேர் ஆஃபீஸ் டைம் கரெக்ட் டைம் போகிறீங்க. ஓகேவா சார்? எவ்வளோ பேருங்க சார் என்னால் பார்க்க முடியல கரெக்ட் டைமுக்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு? எவ்வளோ பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க? என்னால் பார்க்க முடியல. members. ஓகே, இப்போ பாருங்க, இந்த 13 மெம்பர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ வேணால் ஆஃபீஸ்க்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டைமுக்குள்ளே எல்லாரும் போவீங்களா? நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்கு எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். ஆஃபீஸ் டைம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ போவோமா? போக மாட்டோம். அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் சொன்னால் தான் நம்ம போகிறோம், இல்லைன்னா போக மாட்டாங்கிறோம். கரெக்டாக? அப்போ அந்த ஆக்ஷன் எப்போ எடுக்கிறோம்? ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த யாராவது சொன்னால் மட்டும்தான் செய்யறோம், இல்லைன்னா செய்ய மாட்டேன். அப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ டெய்லியும் வெஸ்டேஜுக்கு என்ன டைம் கொடுக்க போகிறோம், எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண போகிறோம், வீக்லி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறங்கிற பிளானை வைங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்போ தான் சக்ஸஸ் வரும். நான் டெய்லி ஒர்க் பண்ணுறேன், நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன், பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கேன், என்னவா வேணா இருங்க. ஆனால் பிளான் பண்ணுங்க, இந்த டைமில் இந்த தான் நான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அதுதான் நாங்கள் பண்ணணும். சரியா? ஓகே ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ட்ராக் யுவர் ஃப்ராக்கஸ். அதாவது ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய பேர் அப்ளிகேஷன் ஐடி கூட போட தெரியாது. ஐடி போட தெரிஞ்சுக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும், பேச பழகணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுங்களோட ட்ரைனிங் வரணும். கரெக்டாக இந்த மாதிரி அப்ளைன் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கணும். அதை கேட்டுட்டு ஃபாலோ பண்ணி செய்யணும். அதில் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணணும். நம்மளை டபுள் செக் பண்ணணும். அப்போ தானே சக்ஸஸ் வரும். நான் போயிட்டுருக்கேன், நான் சொல்கிறதெல்லாம், நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு. கரெக்டாக? நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எதை சரியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் உங்களை நீங்கள் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் வரும். நிறைய பேர் எப்படி யோசிச்சோம்னா, எனக்கே எல்லாம் தெரியும், இவங்க என்ன சொல்லி தரது அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொன்னது தான் ஸ்டார்டிங்கில், ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்க முடியும். உங்கள் டவுன்லைன் இருந்தும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களோட அவர் பெஸ்ட்டாக இருப்பார். இப்போ அவர்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துங்க. இது நல்ல விஷயம் தானே? நீங்கள் இப்போ 10th படிச்சிருக்கிறீங்க, அவர் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வராரு, அவருக்கு ஒரு வெளியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது உங்கள் கூட சேர்றப்ப அது இன்னும் ஒரு பாசிட்டிவ் ஆகும். அதெல்லாம் கிடையாது. நான் தான் அப்ளை, நான் சொல்கிறதான் நீ கேட்கணும். எப்படி? நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா கஷ்டம். ஸோ நீங்கள் ட்ராக் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களை வந்து சரி பண்ணிக்கணும், பார்த்துக்கிட்டே வரணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டட். ஃபைண்ட் வேஸ் டு கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட் சச் ரிவார்டிங் ஸ்மால் சக்ஸஸ் அண்ட் விசுவலைஸ் யுவர் எண்ட் கோல். ஸோ ஒவ்வொரு நாளும் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள். காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது ஒரு உற்சாகமாக இருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் உற்சாகமாக இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ இந்த ட்ரைனிங் எப்படி இருக்கு போடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் திட்டி போடுறீங்கன்னு பார்க்குறேன். எத்தனை பேருக்கு உற்சாகமாக இருக்குது இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது போடுங்க. சாட்ல போடுங்க. எப்படி இருக்குது இந்த ட்ரைனிங்? உற்சாகமா இருக்கா இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ட்ரைனிங்?
எல்லாரும் போடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ போடுங்க. ஓகேவா? அது பத்தி பிரச்சனை இல்ல. ஏன்னா, எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் பிடிக்காது இல்லையா? நான் இப்ப ட்ரெய்னிங் கொண்டுட்டு போறேன். பேசிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் பேசிட்டேன். கரெக்ட்டா? உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே. தேங்க் யூ. ஓகேவா? அந்த ஒரு விஷயம் உங்க டீம்ல நீங்க எந்த விஷயம் பேசினாலும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும். கரெக்ட்டா? இப்ப நான் எப்படி உங்ககிட்ட கேட்டேன்? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? கேட்கிறேன்ல. ஒரு டைம் மட்டும் கோவம் வந்திருக்கும். என்னடா இது இவரு வெளிய போ சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. அந்த இடம் மட்டும் ஏன்னா, எல்லா டைமும் ஒரே மாதிரி பேச முடியாதுல்ல. நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ் தான். கரெக்ட்டா? அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா, அதுதான் மோட்டிவேஷன். நான் பேசுறேன். பேசுறதே பிடிக்கல. நான் எப்ப பார்த்தாலுமே இப்ப இந்த 91 பேர் இருக்கீங்க. நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க. கிளம்பிருங்க, வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னா, ஃபுல்லா இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். கரெக்ட்டா இல்லைங்களா? அப்ப ஒரு தாட்டி சொல்லிட்டு அத விட்டுறணும். அது சும்மா சும்மா சொல்லி காட்டிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் ஹியூமன்ஸ் தான். எல்லாரும் உடனே மாத்திக்க முடியாது. கரெக்ட்டா இல்லையா? நான் சொல்லிட்டேன். என்ன இவரு செய்ய மாட்டாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கஷ்டம். அவருக்கு ஒரு டைம் எடுக்கும். அவருக்கு கர்மாஸ் வேலை செய்யும். அவருக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு மாறுன மாரி அவருக்கும் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ச பேஷன்ஸோட நான் என்ன சொல்லுவேன்னா, சாக்ரிஃபைஸ் சகிப்புத்தன்மை தேவை இந்த பிசினஸ்க்கு. நெறைய பேர் என்ன, நான் இதத்தானே சொல்லி தரேன். ஏன் இவரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார்? அவரோட மைண்ட் செட் வந்து அவரோட ஃபேமிலில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆஃபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்க குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அத்தை, மாமாவ பார்க்க முடியாம இருக்கலாம். அம்மா, அப்பாவ பார்க்காம இருக்கலாம். ஏதாவது ஒரு பிளா 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 ப்ராப்ளம் இருக்கும். நான் சொல்லி தானே குடுக்குறேன். குழந்தைக்கு சொல்லி தர மாரி சொல்லி தரேன். ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு நீங்க ஃபீல் பண்றதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல. அது அவனுக்கு எப்ப புரியும்னு நெனைக்கிறானோ, அவன் எப்ப இன்ட்ரெஸ்ட்ன்னு நெனைக்கிறானோ அப்பதான் வரும். இப்ப நான் இவ்வளோ தூரம் சொல்றேன். 91 பேர் இருக்கீங்க. நான் ரூ. 1,00,000 வேணும்னு கேட்டேன். 50 பேர் தான் என்ட்ட ரைஸ் பண்ணாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏன் 91 பேர் பணம் தான் குடுக்குறேன்னு சொல்றேனே சொல்லி தரேனேன்ட்டு. அவ்வளோதான். இதுதான் ரியாலிட்டி. நீங்க என்ன வந்து சொல்லிக் குடுத்தாலும் பாதிக்கு பாதி பேர் தான் கேட்பாங்க. பாதி பேர் அப்படியே தான் இருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 50 பேத்துக்கு சொல்லிக் குடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த ட்ரெய்னிங் மூலியமா ஒரு 5 பேர் இன்கம்குள்ள வந்தீங்க, வெஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய சக்சஸ். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவல் ஒரு 5 பேர் மாறிட்டீங்கன்னா, மிகப்பெரிய சக்சஸ். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இதான் ரியாலிட்டி. எல்லாருமே அந்த ட்ரெய்னிங் அப்போ மோட்டிவேஷன் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் யார் ஆக்ஷன் எடுக்குறாங்களோ அவங்க தான் சக்சஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஹேப்பியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, மகிழ்ச்சியா இருக்கா, அதுதான் நான் சொல்றேன். உங்கள நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கங்க. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 50 பேர் கமெண்ட்ஸ் போட்டீங்க. ஹேப்பி, அமேசிங், சூப்பர் எல்லாம் போட்டிருக்கீங்க. கரெக்ட்டா? அப்ப அத பார்க்கிறப்ப என் மனசு என்ன ஆகும்? ஓகே நம்ம கரெக்ட்டா கொண்டுட்டு போறோம் ட்ரெய்னிங்க அப்படின்ட்டு. உங்கள நீங்க ட்ராக் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் மோட்டிவேட்டா வச்சுக்கங்க. ஓகேவா? எனக்கு இதுக்கு வெளிய இருந்து யாரோ ஒருத்தர் வரணும் அப்படின்னா. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். உங்களுக்கு புடிச்ச சாங்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், புடிச்ச மூவி பார்க்கறதா இருக்கட்டும், ஏதாவது மனசு கஷ்டமா இருக்கா? யார்ட்டயும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஒரு சாங் போட்டு டான்ஸ் போடுறீங்களா போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ரூம சாத்திட்டு போட்டுக்கிறீங்களா போட்டுக்கங்க. போட்டு அதுக்கப்புறம் வேலைய ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவ்வளோதாங்க. இதுக்கோசரம் எனக்கு வந்து என்னோட அப்ளைன் கால் பண்ணி பேசணும். நான் சரவணன் சார் கால் பண்ணி பேசினா தான் நான் வந்து மோட்டிவேட் ஆவேன். நான் லட்சுமி நாராயண் சாரு அல்லது சுமதி மேடம் டீமு. கரெக்ட்டா இல்லைங்களா? நான் ஸ்டோருக்கு போய் மேடத்த பார்த்துட்டு வரேன். அப்பதான் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு நெனச்சீங்கன்னா முடியாது. நீங்க போறப்ப மேடம் பில் போட்டுட்டு இருப்பாங்க. இருமாம்பாங்க. அதுக்கு ஒரு கோவம் வந்துரும் உங்களுக்கு. சரியா? ஸோ மோட்டிவேஷன்ங்கிறது நம்மளே ஆயிக்கணும். மத்தவங்ககிட்ட இல்ல. ஓகேங்களா? ஸோ உங்க கோல விசுவலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடிக்கடி வந்து உங்களோட கோல்ஸ விசுவலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாரி உங்களோட அப்ஸ்டக்கிள்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து சேலஞ்சிங்கா இருக்குது, டெவலப் பண்றக்கு, அ எத வந்து நம்ப வந்து உங்களோட அப்ஸ்டக்கிள் எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் சக்சஸ் வரும். எல்லாருமே நான் 2 டைம் பேசுறேன். நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான். நான் சொன்னா பார்க்க மாட்டேங்கிறான். நான் சொன்னா பொருள் வாங்க மாட்டேங்கிறான். நான் சொன்னா வந்து வெஸ்டேஜ்ல சேர மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள வந்து ஒரு தடைகள வச்சுக்கிறீங்க. அத தூக்கி இங்க வரணும். சரியா? அத எரிஞ்சுகிட்டு வேலை செஞ்சா மட்டும் தான் சக்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ப என்ன பண்றோங்கிறதுல தெளிவா இருக்கணும். அந்த தெளிவு எப்ப வரும்னா, நீங்க அந்த தடைகள தாண்டி வரப்ப தான் வர முடியும். இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு இந்த செஷனுக்கு வரணும்னு முடிவு பண்ணங்காட்டி தான், ஒரு ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 30 பேர் இருந்தாங்க. 6 மணிக்கு. ஓகேவா? ஒரு 6:15, 6:30ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் இருந்தாங்க. இப்ப 6:50க்கு 90 பேர் இருக்காங்க. இப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஏன் வந்தாங்கன்னா, எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சங்காட்டி தான் உள்ள வந்திருப்பாங்க. எய்மே வைக்கல. அடடா! இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்டின்ட்டு. YouTubeல பார்க்கறது எப்ப வேணா பார்த்துக்கலாங்க. நாங்க பார்ப்போம்ங்கிறீங்க. கண்டிப்பா பார்க்க மாட்டேன். நான் சொல்றேன். 7 மணிக்கு முடிஞ்சதுன்னா, நம்ம லிங்க போடுவோம். ஃபுல்லா பார்க்க மாட்டோம். YouTubeல பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புடிச்ச படம், புடிச்ச சீரியலு 30 செகண்டுக்கு மேல யாரும் பார்க்க மாட்டேங்கிறோம். Instagram டெய்லி 3 மணி நேரம், 4 மணி நேரம் யூஸ் பண்றோம். எப்படி தள்ளி விடுறீங்க? அது மாரி தள்ளி விட்டு போயிருவாங்க. என்னடா இவரு என்னடா எல்லாத்தையும் சொல்றேன் தானே சொல்ற போறாரு.
இவர் என்ன புதுசா சொல்ல போறாரு, சரி பாத்துக்கலாம் போ அப்படின்ட்டு போயிடும். கரெக்டா இல்லைங்களா? ஸோ நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸை நம்ம தாண்டி வரணும். நமக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் நம்மளுக்கு தான் தெரியும். தடை இதை வந்து என் அப்ளைன்ட்ட கேட்கறேன், டவுன்லைன்ட்ட கேட்கறேன், எல்லாத்திட்டையும் கேட்கறேன். உங்ககிட்ட எப்ப கேட்பீங்க? உங்ககிட்ட கேட்டா தானே உங்க தடைகள் என்னன்னு தெரியும். நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோன்ட்டு. நைட்டு 11 மணி 12 மணி வரையும் உட்காந்து மொபைல் பாக்குறோம். கரெக்டா? காலையில எப்படி 5 மணிக்கு எந்திரிச்சு ட்ரைனிங் வர முடியும்? காலையில 5 மணிக்கு மேஜிக் மார்னிங் வரணும்னு ஒரு 2 பேரை யாரு சுமதி மேடமும் லட்சுமி நாராயண் சாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கேட்போமா? இவங்களுக்கு வேலை என்னப்பா, இவங்களுக்கு 50 60 வயசு ஆயிடுச்சு, வாழ்க்கையில எல்லாம் சம்பாரிச்சு முடிச்சுட்டாங்க, இவங்க சொல்றத போய் நம்ம கேட்கணுமா? நான் 100% சொல்றேன், யாரெல்லாம் மேஜிக் மார்னிங் செஷன் காலையில ஏர்லி மார்னிங் வரீங்கன்னா டெஃபினட்டா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன், ரெஃபர் பண்றேன்னு இல்லை, வந்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் இப்ப யாரெல்லாம் வந்து அந்த மேஜிக் மார்னிங் காலையில வரீங்க, மேஜிக் மார்னிங் செஷன் வரீங்க, வரவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி இருங்க, கிளியர் பண்ணிடுறேன். சாரி, ஐயோ சாரி சாரி சாரி. ஓகே, ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. யாரெல்லாம் மேஜிக் மார்னிங் செஷன் வரீங்க? ஓகே ஓகே, யாரெல்லாம் மேஜிக் மார்னிங் செஷன் வரீங்க? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வரீங்களா? 5 to 6. ஓகேவா சார்? ஒரே நிமிஷம் மியூட் போடுங்க, மியூட் போடுங்க. நான் வேற மியூட் ஓப்பன் ஆயிருச்சு எனக்கு. ஒரே நிமிஷம் தாங்க, நான் மியூட் பண்ணிட்டேன் விடுங்க. ஓகே, யாரெல்லாம் வந்து இந்த மேஜிக் மார்னிங் 5 o'clock செஷன் வரீங்க? ஓகே, நான் யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்றேன். உங்களுக்கு வந்தங்காட்டி என்ன கிடைச்சது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா மீதி 60 பேர் வரல. அவங்களுக்கு அதை பத்தி தெரியணும்னா அதை பத்தி ஒரு அவேர்னஸ் வேணும். ஓகேங்களா? செல்வி சிஸ்டர் அன்மியூட் பண்றேன், பேச முடியுமா உங்களால? சரஸ்வதினு ஒருத்தவங்களை கூப்பிடுங்க யுவராஜ். யுவராஜ் வாய்ஸ் இல்ல யுவராஜ். யுவராஜ் வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு. ஓகே, சாரி. ஓகே, ஸோ ஓகே, சரஸ்வதி சிஸ்டர் பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. எனக்கு இந்த மேஜிக் மார்னிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சார். நல்ல நாலேஜ் எடுத்துக்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படி நம்ம கைட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கினேன். பிஸ்னஸ் எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றதும் பார்த்து புரிஞ்சுக்கினேன். சப்ளிமெண்ட் நாலேஜ் எடுத்துன்னு இருக்கிறேன். ரொம்ப எனக்கு எக்ஸலண்ட்